ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உரம் தான் பார்க்க போகிறோம். செடிக்கெலாம் நம்ம இன்றைக்கி உரம் போட போகிறோம். ஏன்னா செடி நிறைய நமக்கு இருக்குது. ஸோ அந்த செடிக்கெலாம் நம்ம உரம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் இன்றைக்கி உரக்கடையில் போய் நான் உரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த உரம் எங்கே கிடைக்குன்னா, மருந்து கடையில் கிடைக்கும். நம்ம செடிக்கெலாம் நம்ம உரம் போடுறதுக்காக விவசாயம் பண்ணுறவங்களாம் மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா, செடிக்கு உரம் போடணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. ஒரு 5 வகையான மருந்து போட்டு கொடுப்பாங்க. என்ன உரம் மருந்து கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் தெரியாது. நான் மருந்து கடையில் உரம்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அவங்க கொடுத்த உரம் தான் இது எல்லாமே. ஸோ இந்த உரம் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம செடிக்கு போட போகிறோம். மேலே அந்த பட்டையாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நம்ம கல்லால் ஃபுல்லாக நசுக்கி தூளாக்கிக்க போகிறோம். இந்த மாதிரி உரம் வாங்கி போட்டிங்கன்னா செடியோட பூவெல்லாம் நல்லா க்ரோத் ஆகி நமக்கு நல்லா செடியில் நிறைய பூ வரும். பூவே வரலைன்னா கூட இந்த உரத்தை போட்டிங்கன்னா நல்ல பூ வரும் நமக்கு. இந்த மாதிரி உரக்கடையில் மருந்து வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இது எல்லாமே மருந்து பாய்சனு. ஸோ அதனால் கையில் க்ளவுஸ் போட்டிங்கன்னா நமக்கு கையில் எந்த இன்ஃபெக்ஷனும் வரவே வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் அப்போ தான் செடியிலலாம் எப்படி உரம் போகிறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போட வீடியோஸில் ஆன் த ஸ்பாட்டில் சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நம்ம கட்டியாக இருக்கிற அந்த உரத்தை ஃபுல்லாக நம்ம எதுவுமே உடச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப இது ஹார்டாக இருக்கும். இந்த உரம் பார்த்திங்கன்னா நசுக்கவே முடியாது. கல்லால் தான் நம்ம இது எல்லாத்தையும் நசுக்க முடியும். அப்போ தான் நமக்குனால பிச்சு எடுக்க முடியும். ஆனால் இதே மாதிரி கல்லை வச்சு நல்லா நச்சு எடுத்திங்கன்னா நமக்கு உரத்தெல்லாம் நல்லா பிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கல்லால் நசுக்கின எல்லா உரத்தையும் நம்ம பிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த மருந்தில் நம்ம நசுக்கின எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கையை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியாக இருந்துச்சு இந்த மாதிரி உடச்சி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செடியில் உரம் போட ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம கையை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ரோஸ் செடியில் இந்த மாதிரி உரம் போடுங்க, ரொம்ப நல்லது. அப்போ தான் நமக்கு பூவில் நல்லா க்ரோத்தாகி கிடைக்கும். இப்போ நம்ம ரோஸ் செடி வேர்கிட்ட போக வேணாம். நம்ம சுற்றி இருக்கிற பிளேஸில் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து நல்லா மண்ணை ஃபுல்லாக தோண்டி எடுக்கணும். லைட்டாக ரொம்ப தோண்ட வேணாம், லைட்டாக தோண்டுங்க. தோண்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த உரத்தை கையால் அள்ளி நம்ம அப்படியே போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அந்த மண்ணை ஃபுல்லாக மூடி வச்சுட்டு தண்ணி ஊற்றி விட்ருங்க. நல்லா நமக்கு அந்த வேரில் போய் நமக்கு அந்த மருந்து ஃபுல்லாக நம்ம நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு ஒரு வித்தின் ஒரு 2 வீக்ஸில் நமக்கு நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிடும். நல்லா செடி க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதேமாதிரி நான் போட்டு நல்லா மூடி வச்சிட்டேன். அதேமாதிரி இன்னொரு செடி இருக்குது, அந்த செடிக்கிட்டேயும் போய் இதேமாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ அந்த மேலே இருக்க கல் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதேமாதிரி நோண்டி இதே மாதிரியே நம்ம அந்த உரத்தை எடுத்து கையால் அள்ளி நம்ம இதேமாதிரி போட்டு நம்ம மண் போட்டு மூடி விட்டுற போகிறோம். இந்த உரம் ரோஸ் செடிக்கு தான் போடணும்னு கிடையாது. மல்லிகைப்பூ செடி கூட போட்டுக்கலாம். நமக்கு மல்லிகைப்பூவும் நல்லா பூத்து நல்லா க்ரோத் ஆகி வரும். ஸோ நான் மல்லிகை செடிக்கும் நான் போட போகிறேன். அதேமாதிரி மண் தோண்டி அதே மாதிரி நான் உரத்தை எடுத்து நான் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த மண்ணை போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம இதே மாதிரி தான் பண்ண போகிறோம் மல்லிகைப்பூ செடிக்குமே. என்கிட்ட இன்னொரு மல்லிகைப்பூ செடி இருக்குது. அந்த செடிக்கும் நம்ம இதேமாதிரி மண்ணெல்லாம் ஃபுல்லாக நல்லா தோண்டி விட்டுட்டு இதேமாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு அடியும் நம்ம போடும்போது இது 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் இது மாதிரி போட்டிங்கன்னா செடியெல்லாம் நல்லா நமக்கு பூ பூக்க ஆரம்பிச்சிடும். நல்லாயிருக்கும். நமக்கு பூவுமே நல்லா சூப்பராக நமக்கு க்ரோத் ஆகி கொடுக்கும். நம்ம வச்ச மாதிரியே நமக்கு அந்த பூ அதே மாதிரி க்ரோத்தில் கிடைக்கும். நம்ம போட்ட மருந்தில் தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி நல்லா மருந்து போட்டு நல்லா மண் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா பூ பூக்கும். வித்தின் 2 வீக்ஸில் நமக்கு பூ பூக்க ஆரம்பிச்சிடும். நம்ம செடி எல்லாமே நம்ம போட்ட மருந்து போட்டுக்கு நல்ல க்ரோத்து நமக்கே தெரியும் பார்க்கும்போது. இதேமாதிரி நம்ம மண்ணெல்லாம் ஃபுல்லாக போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். நான் ஆல்ரெடி இந்த 7 டேஸ் ரோஸ் சொல்லிட்டு நான் என்னோடய சேனலில் போட்டிருப்பேன். இந்த 7 டேஸ் ரோஸுக்கு இன்றைக்கி நான் உரம் போட போகிறேன்.
இதேமாதிரி மண்ணை தோண்டி நம்ம உரம் போடலாம். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உரம் போட்ட அனுபவம் இருக்குதா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன செடிக்கு உரம் போடுவீங்க அப்படின்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ மண்ணெல்லாம் தோண்டியாச்சு. நம்ம உரத்தை நம்ம இதேமாதிரி அள்ளி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம மண்ணை போட்டு ஃபுல்லாக மூடி விட்டுட்டு இந்த மாதிரிலாம் உரத்தை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுனா நமக்கு நல்லா மருந்துலாம் நமக்கு ஊறி நல்லாயிருக்கும். செடி நல்லா க்ரோத்தாகி இருக்கும். என்னோடய வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.